லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கரெக்டா 20வது ஆண்டு வரப்போகுது. 20வது ஆண்டு நீங்க வரப்போறது அந்த டைம்ல நான் உங்களை செஞ்ச ரொம்ப பெருமை. நம்ம சேனல் லைவ் சபா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சாரோட பிளஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்னா முதல்ல மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்து ஆமா உள்ள தூக்கி கிட்ஸ்க்கும் கரெக்ட். அதாவது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மெருகேத்திட்டு ஏன் அந்த பிள்ளை அப்படி பேசுனா அந்த பிள்ளைக்கு 2 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு ஒருத்தர் போடுவான். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் பேப்பர் இல்லாம 3 மணி நேரம் என்னால பேச முடியும். அவனால ஒரு மேடையில் வந்து பேச நிக்க கூட முடியாதுன்றது நமக்கு தெரியும். காந்தி முத கோட் சூட்டை கழுத்திட்டு வேட்டி சட்டைக்கு மாறுறது மதுரையில தான். அது வரைக்கும் அந்த கரம்சன் காந்தி இப்படித்தான் பேச்சுக்கள் 1008 சிவன் போட்டி சொல்லும் போது ஏசுனாரே என்ன ஏந்துட்டார். நம்ம ஒரு பிள்ளை ஏசு எவ்வளவு பொழுது பேசுறேமா ஸ்டேஜில் மதுரை முத்து சொன்ன உடனே அந்த ஆடியன்ஸ் ஒரு 3 மணி நேரம் கைதட்டு நிறுத்தல. அவங்க அப்படியே அந்த பொண்ணு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க இவர் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, வரும்போது 3 நிமிஷம் கைதிட்டாங்கன்னு சொல்லி அப்புறமேலே சார் சாப்பிட்றீங்களா ஜூஸ் அப்படின்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடாது, புருஷனுக்கு தான் ஒய்ஃபா இருக்கணும். லெட்ஸ் வைப் மதுரைன்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனல் நிறையா மதுரை கலாச்சாரம் பண்பாடுகளை மறந்து போன விஷயங்களை பழமையான விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் உங்கள் சேனல் பெருசாக வளரும். லெட்ஸ் வைப் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்க சூர்யா வந்திருக்கிறேன். நம்மளோட மதுரையை சார்ந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ முழுக்க ஒரு சிறப்புமிக்க ஒரு நபரை பத்தினது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரியே இதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மதுரையில பிறந்து மதுரையில சாதிச்சு மதுரை மண்ணை உலகம் முழுக்க அப்படி பிரபலப்படுத்தினவங்களை பத்தின ஒரு செக்மெண்டா தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் தான் பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளுக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நபரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அண்ட் இந்த செக்மெண்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் வைபினுடைய மதுரைஸ் காட் டேலண்டட். ஸோ இப்போ கையில பொக்கையோட உட்காந்துருக்கக்கூடிய நானு ஒரு சிறப்பான ஒரு செலிபிரிட்டியை சந்திக்க போறேன். கிட்டத்தட்ட மதுரை மக்களுடைய சொத்து, மதுரை மண்ணினுடைய சொத்து, நம்ம மதுரை முத்தண்ணன் அவர்களெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். வணக்கம், வெல்கம் மேடம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து அன்னபாரதி மேடம் அவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்களுக்கு பொக்கை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் ஒரு பூவை மட்டும் வேணா நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பூக்கே இன்னொரு பூ கொடுக்கலாம். அதான் கட் பண்ணிக்க, ஆன்லைன்ல கட் பண்ணிக்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து மதுரை முத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மதுரையும் சரி நம்ம முத்தனையும் சரி பிரிக்கவே முடியாது. ஸோ மதுரை முத்தன்னை கிட்டத்தட்ட ஒரு அப்படி லைஃப்ல அப்படி திரும்பி பார்த்தாருன்னா அவருடைய இந்த கலைத்துறைக்கான பயணம் இருக்குங்க, அதை எந்த ஒரு நொடியில அப்படி ஆரம்பிச்சு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு, அதாவது முடிவு எடுக்கிறது மட்டும் சரியான முடிவு எடுத்துட்டா எல்லாமே சரியா இருப்பாங்களே, அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வரும்போது கரெக்டா 20 வருஷம் 2005 தான் என்னுடைய முதல் எபிசோடு வருது. இப்போ 25 வரப்போகுது. ஆமா, அப்போ ஃபோன் வரும்போது போமா நான் நண்பர்கிட்ட பேசுறேன். அதுல 2 பேரும் என்ன செய்வான், இவன் போயிட்டு பெரியால வளர்ந்துருவானு இருக்கா, அங்கெல்லாம் போய் சென்னையில இங்க போய் வரப்போறேன்னா, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆள் குறையுமே. ஆமா, வளர்ந்துட்டா அவெல்லாம் உங்க கூட தான் எப்படி ஆயிட்டா நீ பாருன்னு சொல்லுவாங்கன்னு இருக்காவே, வேணாம்னு சொல்ற 2 பேர் இருக்கான். போன்னு சொன்னது ஒரு பேர். அது மாதிரி நண்பர் மூலம் போனதான் அது லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைச்சு கரெக்டா 20வது ஆண்டு வரப்போகுது. 20வது ஆண்டு நீங்க வரப்போறது அந்த டைம்ல நான் உங்களை செஞ்ச ரொம்ப பெருமை. நம்ம சேனல் லைவ் சபா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்குண்ணே இப்ப மதுரையில நீங்க உங்களுடைய இளம் பருவத்துல வந்து சுற்றி திருந்த ஏரியாக்கள் தெருக்கள்லாம் இருக்கு, அது வந்து இப்ப காலப்போக்கில் மாறி இருக்கும். அதுல நீங்க ஏதாவது பார்த்து வியந்திருக்கீங்களா? ஆமா, தெப்பக்குளம் ஒரு டயத்துல அழகா நீச்சல் அடிச்சு அந்த நடு இருக்கு இல்லையா, மண்டபம் இருக்கும், அதுக்கு போறது ஒரு பட்டம். வெக்கை காலத்துல சம்மர்ல வந்து நல்ல ஒரு நிழல் பகுதியா இருக்கு, அந்த இது போறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கலாச்சாரம் மாறி போச்சு. எப்படின்னா இப்பெல்லாம் முன்ன மாதிரி சாதாரண ஒரு நியூஸ் பார்த்தா ஒரே நாள்ல 3000 கோடி மதிப்புள்ள கஞ்சா பொருள்கள் உள்ள வந்துருக்கு. இப்பெல்லாம் வந்து அந்த இடங்களை அசுத்தப்படுது, ஒரு அங்கங்க பாட்டல் கிடைக்கிறது, அந்த விழிப்புணர்வு இளைஞர் எல்லாம் போச்சு. அது மாதிரி நல்லா. அதே நான் முன்னாடி மன அமைதிக்காக அப்படி ரிலாக்ஸா அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒற்றாமரை குளத்தை அப்படி சுத்தி வருவேன், அங்க உட்காந்துருப்பேன். ஆனா இந்த மாதிரி செலிபிரிட்டி மாதிரி ஆன பின்னாடி அந்த இடத்துக்கு போக முடியாது. அது ஒண்ணு இருக்கு.
அது மாதிரி நிறைய இழந்தது உண்டு. சென்ட்ரல் தேட்டரில் பழைய படங்கள்லாம் பார்க்க போகலாம், எம்ஜிஆர் படங்கள் தான் பார்க்க போகலாம். இன்னும் எம்ஜிஆர் படங்கள் வர்றதுக்கு ஒரு சில தேட்டரும், மீனாட்சி தேட்டரும் சென்ட்ரல் தேட்டரும், அந்த தேட்டராக திருப்பி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி 64 தேட்டர்கள் இருந்த ஒரு பெரிய கலைகளின் அரசன். எப்படின்னா முதல்ல ரசிகர் மன்றம்னு நடிகர்களுக்கு ஆரம்பிச்சது மதுரையில் தான். நிறைய வெள்ளி விழா படங்கள் சென்ட்ரல் தேட்டரில், அதே போல பெரிய ஆசியாவில் 2வது பெரிய தேட்டர் தங்கம் தேட்டர். டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் கவுண்டர் வந்து 2 வீலரில் போவாங்க. அவ்வளோ தூரம் இருக்கும். அப்படி ஒரு இடம். 4 ஷோ போட்டால் மதுரை உள்ள வந்துட்டு போயிடும். ஆமாம், மகாதேவி, மதுரை வீரன், அந்த மாதிரி படங்கள் நிறைய அடிக்கிட்டே போகும். அந்த மீனாட்சி கோபுரத்துல உலகத்திலே அதிகமான சிற்பங்கள் உள்ளது மீனாட்சி. உலகத்திலே அதிகமாக ஒரு ஒரு கோபுரத்துல அதிக சிற்பங்கள் உள்ளது மதுரையில தான். அப்பெல்லாம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு கூலியெல்லாம் கிடையாது. கூழு களி எவ்வளவு ஒரு பில்லரை தூக்கி நிறுத்திருக்கான் பாரு. நம்ம உடல் எப்படி தெப்ப குளத்துல மருதுபாண்டியன் அந்த ஈட்டி எறிகிறது அப்ப அந்த காலத்துல நடக்கும். கப்பம் கட்டுறாங்க ஒரு ஓட்ட காலம் இப்படி வளைச்சிருவான். ஓடி போய் அந்த ஈட்டி எறியும் போது பெல்ட் அவுந்து மாரியம்மன் விழுமா. அப்ப இப்படி இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இதா இருந்திருக்காங்க. ஹெல்த்தியா இருக்கட்டும், வீரமான விஷயமா இருக்கட்டும். காந்தி முத கோட் சூட்டை கழுத்திட்டு வேட்டி சட்டைக்கு மாறுறது மதுரையில தான். அது வரைக்கும் அந்த கரம்சிங் காந்தி இப்படித்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. படங்கள்ல வந்து அருவா அதானே மதுரைனாலே ஒரு இப்படியே சொல்லிட்டே வந்தா 38 மாவட்டத்திலேயே ரொம்ப பழமையான ஊர், கலாச்சாரம் இந்த ஊர்னு ஒரு ரிசர்ச் நடந்துச்சு ஒரு 5 வருஷம் இன்டர்நெட்ல அடிச்சா மாதிரி தெரிஞ்சு. ரொம்ப பழமையான ஊர். இந்த 2000 ஆண்டுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு சித்திரை திருவிழாவே 1800 வருஷம் நடக்குது. கரெக்ட், 1800 வருஷம் நடக்குது. ஜல்லிக்கட்டு இப்படி அடிக்கிட்டே போகலாம். தெப்ப குளத்துக்கு போய் ஈவினிங் டயத்தில் இப்போ பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு, எனக்கு சந்தோஷம். முன்னாடி இடையில நிறைய இடைப்பட்ட டயத்தில் தான் இருந்தது. இப்போ தண்ணி வச்ச பின்னாடி தெப்போ தண்ணி நப்பியிருக்காங்க. ஈவினிங் வேற என்ன பொழுதுபோக்கு. இப்போ சென்னை மக்களுக்கு மெரினா பீச் இருக்கு, கோயம்புத்தூர் மக்களுக்கு நிறைய தீம் பார்க் இருக்கு. மதுரையில் அப்படி கிடையாது. இன்னைக்கு தெப்ப குளத்தை சுற்றி நிறைய மக்கள் ஈவினிங் டயத்தில் வரும்போது ஒரு தடவை 2 தடவை பார்த்தேன். மன ஆறுதலா இருந்துச்சு. சூப்பர். ஏன்னா குழந்தைல எங்கே கூட்டு போகும். ஆமா, அதனால அது மாதிரிலாம் வளரும். சூப்பர். என்டர்டைன்மெண்ட் வேணும். ஏன்னா பாரம்பரிய ஊர்ல இப்படி எல்லாம் விஷயங்கள் வந்தா வரவேற்க. நீங்க விரும்பி சாப்பிடுற கடை அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மதுரைக்குள்ள போனா ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல சுத்திட்டு வந்து போறேன் அப்படின்னா அம்மா மெஸ் முன்னாடி போவேன். அது என்ன காரணம்னா முதல் மரியாதை மீனுண்டே இருக்கும். முதல் மரியாதை மீன் அந்த கெளுத்தி மீனுக்கு பேரு. ஏன்னா அதுல ராதா முன்னுக்கு சிவாஜி சார் அப்படி எடுக்கிறது, அதுக்கு பேரு முதல் மரியாதை மீன். எந்த கெஸ்ட் வந்தாலும், ரஜினி சார் கமல் சாரே வந்தாலும் வேற ஹோட்டல் தங்கினா கூட அம்மா மெஸ்ல இருந்து அவங்களுக்கு லஞ்ச் போகும். கரெக்ட். காரணம் அந்த ஓனருமே அந்த மார்க்கெட்டுக்கு அவரே போய் லைவா வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு வெற்றி. அந்த வெற்றி அடைஞ்ச காரணம் அது. இப்ப இன்ன வரைக்கும் இன்ட்ராக்ஷன் வந்துச்சா? சாப்பாடு மகாத்மா கரம்சிங் காந்தி டப்பா தோசை, கறி தோசை பாஞ்சிக்கிட்டு வர்றது. கரீனா ஹரியா. ஆனா இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொஸ்டின். இப்போ மதுரை முத்தண்ணே அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேனா இருப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம மேல ஒரு தேவையில்லாத விமர்சனங்கள், ஒரு ஒப்பிட்டு பேசுறது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல உங்களை நீங்க தோல விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? முன்னெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். போன் பண்ணலாம் பேசுவேன் 1 மணிக்கு 2 மணிக்கு. அப்புறம் எப்படி எது மெச்சூர்டுனா அதை போயிட்டு பார்த்து அதுக்கு டைம் செலவழிக்க கடைசியில பேசினா ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். சார் நீங்க மட்டும் தான் காமெடி பண்ணீங்களா? நான் காமெடிக்கா போட்டேன். இதை நல்லா உத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் பெருசா யோசிச்சோம்னா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு ஒருத்தர் போடுவான். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும், பேப்பர் இல்லாம 3 மணி நேரம் என்னால பேச முடியும். அவனால ஒரு மேடையில் வந்து பேச நிக்க கூட முடியாதுன்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே போனேன். நான் அந்த கலக்கு பேரில் போனேன், அந்த காமெடிக்கு இங்கே அவார்டு வாங்கணும், ஃபைனல் வரலாம் நினைக்கல. என் வேலையை சரியா செஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி. நிறைய பேர் அதில் வின் பண்ணே போனாலும் வின் பண்ணல. அப்போ என்ன நம்ம பணியை செஞ்சா போகும். இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் எல்லாரும் விஷயம். இந்த அப்புறம் என்ன ஒரு நடுவராக இருக்காரு, ஒரு போய் இந்த பொம்மையெல்லாம் வச்சுட்டு ப்ராப்பர்ட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதான் குழந்தைட்டு பிடிச்சி. கரெக்ட். சொல்லட்டு எதா இருக்கட்டும், மக்களை ரசிக்க வைக்கிற விஷயம் தானே பண்ணுறோம், சிரிக்க வைக்கிற விஷயம் தானே பண்ணுறோம். அதனால எதா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பண்றது. இல்லைண்ணே, நீங்க இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் தனியாக மேடைகள் ஏறி இருந்தாலும்
திரைப்படம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துறைக்கு ஒரு அழைப்பு உங்களுக்கு உங்களை தேடி வந்திருக்கா? அந்த அழைப்பு தான் நிராகரிச்சிருக்கீங்களா, இல்ல நேர பற்றாக்குறையா? இல்ல இப்ப இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பாருங்களேன். இன்னைக்கு காலைல ஒரு 9 மணிக்கு நடந்தது. தேசிங் ராஜா 2 படத்துல ஒரு 5 நாள் நடிச்சிட்டேன். ஓ சரி. இப்ப அடுத்து 24, 25க்கு ஒரு 5 தேதி. 5 தேதியில வந்து நான் ஒரு 5 ப்ரோக்ராம் கிடைச்சேன். அடுத்தடுத்து பெருசானது. ஓகே ஓகே. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பட்ஜெட்ல உள்ளது. அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சார் அப்படின்னு. அப்ப காலையில வந்துட்டு மறுபடியும் ஷூட்டிங் போனேன். கும்பகோணம் ஒரு நிகழ்ச்சி. நைட்டு வந்துட்டு மறுபடியும் காலைல நான் பிளைட் பிடிச்சி திருச்சி போய் போனேன். அவரே பார்த்துட்டு எழில் சாரே, தம்பி அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, சிரமப்படுத்த வேணாம், அந்த சீனை வந்து நம்ம இப்படி மாத்திக்குவோம். அவங்க அந்த ஒரு பஸ்ல போற மாதிரி சீன், அவங்க 2 பேரும் அங்கேயே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிருவோம். நானும் மதுமிதாவை பண்ணேன். இப்ப நான் வராதனால மதுமிதாவுக்கு அந்த வாய்ப்பு. இப்ப 4 நாள் ஷூட்டிங் கட். ஒரு போர்ஷன்ல தான் நான் இருப்பேன். இது மாதிரி படங்கள் நிறைய. சொல்லப்போனா நண்பன் படத்தெல்லாம் சத்யன் கேரக்டர் தான் வந்துச்சு. அப்போ ஒரு 8 நாள் அதில் எஸ்ஏசி சார் சந்திரசேகர் சார் ஆஃபீஸில் இருந்தால் ஒரு படத்துக்கு என்னை விக்ரமன் சார் தான் அவர் படத்தில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க 2 பேரும் க்ளோஸ் பண்ணி அவர் என்னை கூப்பிட்டு அப்படியே நான் பேச எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு படம் ஷூட்டிங் போகிறப்ப ஒரு 8 நாள் வரிசையாக லண்டனில் இருக்கு. அப்போ அந்த படம் கட்டு இப்படி நிறையா நம்ம. ஆனால் அது ஒரு பக்கம் பெரிய வீரர்கள் என்ன ஒரு மரியாதை கிடைக்குமோ அது இதுலையும் கிடைச்சிருக்கனால நான் அதில் பெருசாக ஃபோக்கஸ் ஆக விரும்பாமல் இருந்தேன். சூப்பர். அதுதான் எல்லாருக்கும் ஆசை. அதான் இதெல்லாம் அதே மரியாதை கிடைக்குது. நம்ம அவங்க ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாரே நம்ம ஷோவில் வந்து பண்ணுறாங்க. நான் ஒரு 96 நாடுகள் வரைக்கும் போயிட்டோம். டெய்லி பிஸியாக இருக்கிறதுனால இந்த நினைப்பு வராமலே போயிடுச்சு. 20 வருஷம் தொடங்கி இடையில கொஞ்சம் சின்ன பிரேக் இருந்துச்சு ஒழிய மற்றபடி 20 வருஷமும் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதில் கவனம் செலுத்தம். முதல் நாள் வந்து நம்ம ஊர்ல மதுரையிலேயே சொன்னார், கருடாண்டது ஒரு படம், இந்த ஜல்லிக்கட்டு கிடாயை வச்சு கதை சொன்னாரு. அதில் நீங்க தான் மெயின் ரோல் அப்படின்னா இன்னும் பெருசா பண்ணுவோம் அப்படின்றதுல அதை கொஞ்சம் வெயிட்டிங்ல வச்சு தவிர்த்தேன் மேடம். இப்போ தாங்க இப்போ நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதாவது கலைத்துறைக்குள்ள ஒரு பேச்சாளரா, நகைச்சுவை பேச்சாளரா, பட்டிமன்ற பேச்சாளரா உள்ள வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இது வரல அப்படின்னா என்னவா இருந்திருப்பீங்க? என்னவா மாறி இருந்திருப்பீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருப்பேன் அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க கூட புருஷனுக்கு தான் ஒய்ஃபா இருக்கணும். நிறைய பேர் தவறு பண்றாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸுக்கு ஒய்ஃபா நான் அவர் அனாதையா இருப்பாரு. தவறான புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ்ல இருக்கேன். இது வரைக்கும் எந்த பெண்ணும் சொல்லி நான் பாக்கிறேன். அவங்க நினைப்பாங்க இவனுக்கு இருக்கும்போது இவனே பதில் சொன்னேன். நமக்கு நம்ம கேள்வியும் பிடிங்கி பேசுறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் பிடிக்கும். ஆமா, டீச்சர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் எடுத்திருக்கீங்களா? ஓகே, கோல்டு மெடலிஸ்ட். கோல்டு மெடலிஸ்ட் நிறைய சர்டிஃபிகேட் போட்டு போயிருக்காங்க. எடுத்து வந்து பிரேமாட்டி வீட்டுல இதே கோயம்புத்தூர்ல தான் என்ட்ரி பண்ணேன். டீச்சரா நினைச்சாங்க, ஆகல. பெரிய ஸ்டாரா நினைச்சாங்க, ஆகல. எல்லாமே இப்போ கோவில்பட்டியில உங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க மற்ற ஊர்கள், மற்ற நகரங்கள்லாம் பேசும்போது சிறந்த பாராட்டு எங்கேயாவது கிடைச்சிருக்கு? எதிர்பாராத நேரத்துல ஒரு பாராட்டு. என்னுடைய ஃபர்ஸ்ட் மேடையும் மாட்டேன். அதாவது திடீர்னு ஒரு பேச்சாளர் வரலன்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. அதுல அம்மாவை பத்தி பேசும்போது எல்லாரும் பேசும்போது நான் ஒரு பாட்டையும் இந்த ஆசைப்பட்ட எல்லாம் அம்மாவை வாங்க. சோ அந்த பாட்டையும் பாட்டு கீழ இருந்து ஒருத்தர் அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. பாட்டை பாராட்டி பேச்சப்பாரு. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க. மேடையே கழுகுமலை பக்கத்துல குருவி கிலோமீட்டர் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அந்த குளம் காஞ்சி கிடக்கு. உண்மையிலேயே அந்த 100 ரூபா கொடுத்து இவங்க உண்மையே பாட்டு பாடிட்டு வந்து கொடுத்தாங்க. அது என்ன அந்த ரூபாயில எழுதிருந்துச்சுன்னா வேகமாக அது இந்த பிள்ளை நினைச்சு பரிசு நினைச்சிட்டு திருப்பி பார்க்கல. ஆமா, அதுக்கு கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு முதல்ல அரசரோட அரட்டை இருக்கும். ஆனா சாரோட நிறைய காம்போனிங் எல்லாம் பார்த்து நிறைய ஆனதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நகைச்சுவை தான் மக்கள் விரும்புறாங்க சொல்லிட்டு அப்படி. அது இப்ப சொன்ன 100% உண்மை. சீரியஸான பேச்சாளர். இவங்க பேச ஆடியன்ஸ் சீரியஸ் ஆகி ஆர்கனைசரே வந்து ஆம்புலன்ஸ்ல போயிருக்காங்க. அதான் இப்ப கேட்டுக்கிட்டே இருந்து அவர் சுண்டிட்டாரு. தூக்கிட்டு போய் பைப்பை வச்சு ஆள் பொழைச்சே பெரும்பாடு. இந்த பிள்ளைக்கு என்ன பார்த்தோம்னா அவர் சீரியஸ் ஆனது இல்ல, பேமெண்ட் ஆட்டோ வாங்குறது. ஆனா அவங்க கிறிஸ்டின்னு, அவங்க அம்மா வந்து பாரதியார் மேல பட்டுல பாரதினே பேரு, அண்ணன் பாரதிங்கிற பேரு. சூப்பர். ஆனா கிறிஸ்டினா இருந்தாலும் அந்த சிஸ்டி கவசம் பேசுறது, சிவனுடைய 1008 எல்லாமே ஆன்மீகம்.
ஆன்மீக சொற்பொழிவும் இருக்கு, நகைச்சுவை சொற்பொழிவும் இருக்கு, சீரியஸான பேச்சுக்களும். 1008 சிவன் போட்டி சொல்லும்போது ஏசுனாரே என்ன வியந்துட்டார். நம்மளும் ஒரு பிள்ளை இயேசு எவ்வளவு பொழுது பேசுறேமா. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சமீபத்துல வந்து யாழ் இசைக்குழு மற்றும் நகைச்சுவை அப்படின்னு ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சமுதாயத்திலயும் சரி, நம்மள மாதிரி நம்ம ஊருக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு எடுத்துக்காட்டுனா, நாமளும் வளரணும், நம்மள சார்ந்து இருக்கிறவங்களும் வளரணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதனுடைய பணி, அதை தொடங்குறதுக்கு உண்டான அந்த ஐடியா எப்படி? நான் ஒரு மாட்டுத்தாவணில் ஒரு அதிகாலை ஒரு 2:30 மணிக்கு இறங்குறேன். அப்போ ஒரு ஆள் வந்து ஆட்டோ ஓட்டுருவார். நான் ஆட்டோ வேணுமா சார் அப்படின்னாரு. யாரான்னு பார்த்தா அசத்த பேர்ல வந்து அந்த நாயை செலக்கல். அப்ப நான் அந்த ஆட்டோவில் வரும்போது யோசிச்சுட்டே வரேன், அம்மானும் ஒரே இதுல வந்தோம், அவர் சூழல் இப்படி இருக்கேன்ட்டு அது மாதிரி லிஸ்டா எடுத்தேன். நல்ல கலைஞரா இருந்து இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுற கலைஞரா எடுத்துதான் நலிவுற்ற கலைஞர்களுக்காக முதல்ல அந்த நலத்திட்டங்கள் காலிசை ஃபர்ஸ்ட் அதுக்காக ஆரம்பிச்சு அந்த குழு. நாடக நடிகர்கள் முடியாதவங்களை கூப்பிட்டு அப்ப அந்த இவங்கெல்லாம் வந்தாங்க, காரியாவட்டி லட்சி, அப்படி ஆளுக்கு 2 தடவை பண்ணோம். அதுக்கடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இதுக்கு பண்ணி நிறைய பழைய கலைஞர் நாடக நடிகர்களை கூப்பிட்டு என்னுடைய சொந்தத்திலேயே அது கொடுத்து அவங்க அண்ணாதான். இப்ப 22ஆம் தேதி அவளும் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போறவங்க. ஆமா, அவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு ஹெல்ப் பண்ண 3 பேர் வேணும். அவங்க மாற்றுத்திறனாளி மட்டும் தான் யோசிக்கிறோம். அவளும் மாற்றுத்திறனாளி என்ன சிக்கல்னா 3 பேருக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், ஆனா இருக்க மாட்டாங்க. ஒரு பப்ளிக் பாத்ரூம் போனா கூட அவங்க ஊர்ந்து தான் அந்த இதுக்குள்ள கால். இது வந்து ஒரு மனு கொடுக்கணும், நம்மளுக்கு இப்படி கஷ்டமா இருக்குன்னு மனு கொடுக்க போனா கூட போக முடியாது, எனக்கு கூட்டத்துக்குள்ள மிதிச்சிருவாங்க. அப்ப மனு கொடுக்கணும், அங்க ஓரத்துலேயே நிற்கும், வர முடியாது கிரௌடுக்குள்ளே. அதுக்காக அவங்களுக்கு ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி நம்முடைய சொந்த இதுலேயே அவங்களுக்கு நலத்திட்டமும் அன்னதானமும் அன்னைக்கு பண்றோம். வர 22 இது மாதிரி இந்த யாழ் இசைக்குழு நோக்கம் என்னன்னா, நிறைய என்னை கேட்பாங்க நிகழ்ச்சியெல்லாம் போகும்போது 8 கலைஞர் 9 கலைஞர் போவோம். 9 பேருமே கஷ்டப்படுறவங்க மதுரையில் உள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொன்னா பழைய கலைஞரை வச்சே பண்றீங்க, உங்க கலக்கு பேர் உங்க டீம்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா இப்ப எத்தனை பேர் பாலா புகழ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். வராத நாயசிலக்கணம் வடிவேல் டேவிட்டு இந்த பொம்மை பண்றவங்க இப்படியால இப்படியாலதான் கூட்டம். அது என்ன நம்ம புகழ் மூலம் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் அப்படி இழுத்துட்டு போய் தான் 4 பேர் கேட்டாங்க 8 பேர் போவோம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர்ங்க. இப்படித்தான் நம்மளுடைய பணிகள். அதனுடைய நோக்கம் தான் இந்த யாழ் இசை. பாருங்க, உலக நாடுகள் எங்கும் உலக நகரங்கள் எங்கும் நீங்க டிராவல் பண்ணி நிறைய தமிழர்களை வந்து சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அசந்து போன ஒரு நாடு அப்படின்னா இந்தியாவை தவிர்த்து அங்க இருந்த மக்களோட வரவேற்பு எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நெகிழ்ந்த தருணங்கள் இருக்கு. இப்ப கடைசியா போனது ஒரு விஷயத்துக்கும் நல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஆஸ்திரேலியா நல்லா இருக்கும். ஆனா நம்ம இப்ப நெகிழ்ந்து போறது அப்படின்னா, நான் மெல்போர்ன் போயிருந்தேன், சிட்னி பக்கத்துல ஆஸ்திரேலியாவில். 100 டிக்கெட் தான் பிளான் பண்ணாங்க அவங்க, அது 200 மாறிடுச்சு. உடனே மறுபடியும் சார் 200 பரவாயில்ல சார், நம்ம மித்த ஒரு ஷோ வச்சிருந்தோம், அவங்க டிக்கெட்டுக்கெல்லாம் பேரம் பேசினாங்க. அது 200 400 ஆகி கடைசியில் 650 முடிஞ்சு. அவங்க கூட அன்னைக்கு மழை 2 மணி நேரம் டிராவல் பண்ணி கார்ல வந்தாங்க. 2 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. எங்க மெல்போர்ன்ல 2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேசியிருக்கேன். 2.5 மணி நேரம். ஆமா, அவங்க யாருன்னா பழைய அசுத்த பேர் அதெல்லாம் பார்த்து வச்சவங்க. அதனால அந்த பாலவங்கள அந்த விருப்பத்துல வந்தது. அதனால நானும் முடிக்க ஆர்வம், அவங்களும் கைதட்ட நிறுத்தல. அதனால இப்படியும் என்ன இருக்காங்க, அவ்வளவு பிஸியா இருக்கிறவங்க அவங்க நேரம் ஒதுக்கி அந்த மலையிலையும் கூட பிடிச்சிட்டு வந்து அதை என்னுடைய யூடியூப்ல போட்டிருந்தேன். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விஷயத்த கத்துக்கிறது. சிங்கப்பூர்லயும் அப்படிதான். சிங்கப்பூர்ல நான் தொடக்கத்துல போய் பேசும்போது கலக்கு போய் பேசுறப்ப, ஆமா, லிட்டில் இந்தியாவில் நின்று கொண்டே 23,000 பேர் 24,000 பேர் ஸ்டாண்டிங்லேயே பாப்பா. அப்ப என்ன ஒரு மலையாளி பொண்ணு தான் அழைச்சிட்டு போச்சு. அது வரைக்கும் பிளைட்ல கூட்டு போயில, அதான் ஆர்கனைசர் ரொம்ப ஒன்னும் இதுக்கு கண்டுக்கிறாம இருந்தது. ஸ்டேஜ்ல மதுரை முத்து சொன்ன உடனே அந்த ஆடியன்ஸ் ஒரு 3 மணி நேரம் கைதட்டு நிறுத்தல. நான் ஃபர்ஸ்ட் அஸ்தப்பேர் பண்ற டைம்ல அவங்க அப்படியே அந்த பொண்ணு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரே பாட்டுல 3 காஸ்டியூம் மாத்திலாம் டான்ஸ் பண்ணுவாங்க, கிளாப் கிடைக்கும். இவர் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, வரும்போதே 3 கைட்டாங்கன்னு சொல்லி அப்புறமேல சார் சாப்பிட்றீங்களா ஜூஸ் அப்புறமேல விசாரிக்கிறாங்க. அது மாதிரியே நல்ல ஒரு மரியாதை யங்ஸ்டர்ட்ட அந்த டயத்துல இருந்தது. சிங்கப்பூர் இளைஞர்கள் ரொம்ப சாரோட பிளஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்னா அது முதல்ல மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா அன்னைக்குள்ள தலைமுறைக்கும் பிடிச்சிருக்கு, இன்னைக்குள்ள 2K கிட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. கரெக்ட். அதாவது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தானே மெருகேத்திட்டு ஏன் அந்த பிள்ளை அப்படி பேசுனா, அந்த பிள்ளைக்கு 2 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கான சராசரி மனிதரா அதாவது உங்களை வந்து சின்ன பிள்ளைங்க ரசிச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. அப்படி சொல்றாங்கன்னா அடுத்து ஒரு கும்பகோணத்துல ஒரு நிகழ்ச்சி, அது கொஞ்சம் டவுட்ல இருக்குமான்னு அதை கன்ஃபார்ம்.
இப்போ வந்து ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அதை கேன்சல் சொல்லிட்டு வச்சு இருந்தாலும் கொஞ்சம் காமெடிகள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அப்படி சொல்லிடுறாரு. ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் என்னைக்குமே பாசிட்டிவ், நெகட்டிவ் எப்படி தவிர்க்கிறது? சூப்பர். அதுதான் 2 காலம் இருக்கு. போட்டுவார், போட்டுட்டும் கூட்டுவார். நம்ம எந்த ரூட்ல போறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து பெண்கள் இவ்வளவு தூரம் நிறைய துறையில முன் வந்தாலும் பேச்சு துறையில இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணா வரதுல ரொம்ப உங்களுடைய ஊருக்கும் சரி, கோவில்பட்டிக்கும் சரி, பெண்களுடைய இனத்துக்கே சரி ரொம்ப ரொம்ப பெருமை சேர்த்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய பெருமை பயணம் இன்னும் தொடரட்டும், வெற்றி அடையட்டும். ஆனால் உங்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக பொண்ணான மதுரையை வந்து நிறையா உங்கள் சேனல் மூலம் கண்டிப்பாக நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அதோடைய நிறைய விஷயங்களை, கலாச்சாரம் வந்து விஷயங்களை கொடுக்குறீங்க. அது ஒரு மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய. ஆமாம், கண்டிப்பாக மதுரைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம எதுவும் மிகைப்படுத்தல, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது செய்யறதும் ஒரு நல்ல விஷயம். உங்களே வரவேற்கிறேன். நம்ம சேனலே வாழ்த்து. லெட்ஸ் வைப் மதுரைன்னு சொல்லிட்டு உங்களுடைய சேனல் நிறையா மதுரை கலாச்சாரம், பண்பாடுகளை, மறந்து போன விஷயங்களை, பழமையான விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் உங்கள் சேனல் பேச வளரும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பொண்ணான டைமுக்கும் நன்றிண்ணே. சேனல் லைவ் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Radhakrishna Brand Rice proudly presents Madurai's Got Talent. Associate sponsor 90 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS Agmar கடலை மாவு. Powered by Lithia Cares, Anna Nagar, Madurai.